சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 6/3/2024 புதன்கிழமை, மாசி மாதம் 23ஆம் நாள். ஏகாதசி திதி நாளை அதிகாலை 4:14 வரை. பூராடம் நட்சத்திரம் இன்று மதியம் 2:52 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகஷீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் தாராபலமுள்ள, எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய அல்லது ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு முடிவையும் செயல்படுத்தி அதன் மூலமான பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். அதைப் போலவே ஒரு பொருள் விற்பதற்கோ வாங்குவதற்கோ கூட இந்த நாள் இவர்களுக்கு ஏற்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார். 5ஆம் அதிபதி இன்றைக்கு 5வது வீட்டையே பார்க்கக்கூடிய அமைப்பில் 11ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய நல்ல லாபம். என்ன லாபம்? பிள்ளைகளால் இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. பிள்ளைகள் செய்யக்கூடிய தொழில் அமைப்புகள் கடந்த காலங்களில் நஷ்டத்தில் இருக்குது. இந்த பிள்ளைக்கு சரியான வேலை கிடைக்கல, இந்த பிள்ளைக்கு தொழில் இன்னும் அமைஞ்சும் கால் சரியாக ஊண்டாமல் இருக்கிறான், எந்த ஒரு அமைப்பிலையும் கைக்கும் வாய்க்குமாக மட்டும் வருமானம் பிள்ளைகளுக்கு இருக்கிறது, அல்லது பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய முடியவில்லை, ஏற்கனவே திருமணம் செய்திருக்கின்ற பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கை சிக்கலாக இருக்கிறது என்ற மாதிரி பிள்ளைகளை பற்றிய சில விஷயங்கள் தொல்லைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் குழந்தைங்க கிட்ட இருந்து கொஞ்சம் நிம்மதிகள், சந்தோஷமான சில செய்திகள் வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும். 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டை பார்க்கிறார், லாபத்திலிருந்து பார்க்கிறார் என்கின்ற நிலைமை சற்று அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக ஒரு 20-25 வயதுகளில் இருக்கக்கூடிய வாலிப அனைத்து மேஷராசிக்காரர்களுக்குமே கடந்த காலங்களில் நீங்கள் செய்து வந்த முயற்சிகள் அத்தனையும் தோற்றுப்போன நிலைமைகள் மாறி இன்றைக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரியான நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. இன்றைக்கு போகக்கூடிய இன்டர்வியூ இன்றைக்கே சக்ஸஸாக நல்ல விதமான ஒரு பதில் சொல்லக்கூடிய நிலைமை. வேலை தொழில் அமைப்புகளில் விருத்திகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாள் மேஷத்தினர் எல்லாருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் சூரியன் இருக்கக்கூடிய நல்ல நாள். பொதுவாகவே சூரிய சந்திரர்கள் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் நல்லது செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு விதி. அதுவும் 10ஆம் இடத்துல தொழில் காரகனாகிய சூரியன் இருக்கிறது ஒரு தலைமை பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது வரைக்குமே ஒரு பதவியில் உயர்வு கிடைக்காதவங்க, ஒரே இடத்துலையே இருக்கிற இந்த இடத்துலேருந்து எப்போ மாறுறதுன்னு தெரியல, ஒரு முன்னேற்றமே இல்லை. ஆரம்ப காலத்தில் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தனோ அதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஒரு ப்ரொமோஷன்றதுக்கு வழியே இல்லாத இடத்துல மாட்டிக்கிட்டேன். இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அலுவலகத்தில் ஏதேனும் பணி மாறுதல் போன்ற அமைப்புகள். சிலருக்கு பார்த்திங்கன்னா வீடு மாற்றம் அல்லது தொழில் மாற்றம் அல்லது தொழில் இட மாற்றம். ஒரு மாடியிலிருந்து கீழே வர்றேன், கீழே இருந்து மாடிக்கு போகிறேன், அல்லது பக்கத்திலேயே தொழிலை மாற்றுகிறேன், இந்த கடை சரியில்லை இன்னொரு கடைக்கு போகிறேன். இந்த மாதிரியான ஏதேனும் ஒரு வேலை தொழிலில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டு அந்த மாற்றத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் ரிஷபராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மாற்றம் பண்ணலாமா அப்படிங்கிறதுல இன்றைக்கி ஒரு தெளிவு வரும். சரி, இதை செஞ்சிடலாம். இவ்வளோ நாள் நம்ம ஒரு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மனநிலைமையிலே இருந்தோம். இப்போ ஒரு திடமான முடிவு எடுத்து அதை செயல்படுத்தி அதன் மூலமாக நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கின்றது என்பதை நம்ம தீர்மானித்து தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நெருக்கடிகள் அங்கே ரிஷபராசிக்காரர்களுக்கு அந்த முடிவு நல்லா இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு இன்னைக்கு. மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்துல 3ஆம் அதிபதியாகிய சூரியன் இருக்கிறார். அப்பாவின் சம்மதம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். முயற்சிகளுக்கேற்ற நல்ல பலன்களும் இன்றைக்கு இருக்கும். 3ஆம் அதிபதி 9ஆம் வீட்டிலிருந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் இல்லையா? இந்த மாதிரியான அமைப்புகள் இதுவரைக்கும் கடந்த காலத்தில் எங்கே தயங்கி கொண்டிருந்தீர்களோ அந்த தயக்கங்கள் அத்தனையும் அப்படியே விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். ஒரே ஒரு சாதகமற்ற அமைப்பு. என்னங்கய்யா நல்லதாகவே சொல்கிறீங்க, ஏதாவது ஒன்று கெட்டதாக இருக்குமா? வயதான அப்பா அம்மாவுடைய ஒரு உடல்நிலையை பற்றி இன்றைக்கு ஒரு கவலைகள் ஏற்படும். அவர்களுக்கு ஒரு சின்ன உடல்நல குறைவுனா கூட இந்த வாரத்திலேயே உடனடியாக மருத்துவமனையில் போய் பார்க்கறது, பரிசோதனை நிலையங்களுக்கு அவங்கள கூட்டு போகிறது. ஒரு லெபார்ட்டரியை போய் என்னதான்றதை டாக்டர்கிட்ட கூட்டு போய் செக் பண்ணிவிடுவோமே. என்றைக்கு இருந்தாலும் ஒரு நிலையில் நம்ம முன்ன பின்ன வைத்தியம் பார்த்தா ஆகணும். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன செய்யுதுன்றதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்மானங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவர்கள், இளைஞர்கள் போன்றவர்களுக்கு இங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய தாய் தகப்பனோடு தொடர்புகள் ஏற்பட்டு அவர்களிடமிருந்து நல்ல செய்திகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். பூர்வீக சொத்துக்கள் சார்பில் ஏதேனும் இருக்கின்ற வில்லங்கங்கள் விலகக்கூடிய தன்மை, சொந்த ஊருக்கு போக வேண்டிய எண்ணங்கள், சொந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவில் கொடை குலதெய்வ கோயில் போன்றவைகளோடு இன்றைக்கு தொடர்புகள் ஏற்படக்கூடிய சிறப்பு நல்ல நாள் மிதன ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னைக்கு. கடகராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் பணவரவு கிடைக்கக்கூடிய நாள். 8ஆம் இடத்துல சூரியன் மறைந்திருக்கிறார் என்றாலும் கூட அவரே உங்கள் தனாதிபதியாகி அவருடைய வீட்டை அவரே பார்க்குறார். இப்படித்தான் பணம் வரும் அப்படின்றத நம்ம நினச்சி பார்க்க முடியாத வழிகளில் சில வழிகளில் பணம் வரும். அதே நேரத்தில் அது நேர்மை இல்லாத வழின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கடகராசிக்காரங்க பொதுவாகவே எதுலேயுமே ஒரு குறுக்குத்தனம் திருட்டுத்தனம் இருக்கவே இருக்காது. உங்ககிட்ட எதுவும் ஸ்ட்ரைட்டாக கிடைக்கணும், உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு தான். இந்த மாதிரியானவர்கள் எல்லாருக்குமே ஒரு நிலையில் ஒரு அதீத வருமானம்னு சொல்லப்படக்கூடிய 100 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 200 ரூபாய் கிடைக்கக்கூடிய ஆரம்ப ஒரு வார நாளாக இந்த நாள் அமையும். இந்த வாரத்திலேயே இந்த பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு நிலையில் கண் திருஷ்டி பட்டுறதோ அல்லது இவர் நமக்கு பணம் வரவு வந்தது, இவர் நம்ம மேலே பொறாமக்காரராக இருக்கிறாரு, இவருக்காகவாவது சில நிலைகளில் என்ன பணம் வந்தது, என்ன மாதிரியான இடத்துலேருந்து பணம் வந்ததுன்றதை கொஞ்சம் மறைச்சி வைப்போமே என்பது மாதிரியான பொய் சொல்லாவிட்டாலும் கூட உண்மையை மறைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கடகராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. மனசறிஞ்சு பொய் சொல்ல மாட்டீங்க, ஆனால் உண்மையை மறைப்பது என்பது பொய் சொல்வது ஆகாது இல்லையா? அந்த மாதிரி உங்களை நீங்களே சில விஷயங்களில், பண விஷயங்களில், பொருளாதார விஷயங்களில், வேலை தொழில் விஷயங்களில் கொஞ்சம் உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளக்கூடிய, நான் ஒன்றும் தப்பு பண்ணலை ஆனால் இதை இப்படி தான் செய்ய வேண்டியதாகி போச்சுன்ற மாதிரியான உங்கள் முதுகில் நீங்களே தட்டி கொள்ளக்கூடிய ஒரு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல அமைஞ்சிருக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு சூரியன் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசியை குருவும் சூரியனும் பார்க்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்னைக்கு. மனம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உடம்பும் மனசும் புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு எதிரி மனம் மாறி இன்றைக்கு நண்பராகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். உங்களை ஜெயிக்கவே முடியாது என்கின்ற புதிய ஞானோதயம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே காதல் என்கின்ற ஒரு ஈர்ப்பு, எதிர்பாலினத்தவரிடமிருந்து இன்றைக்கு ஈர்ப்பு, சில நேரங்களில் ப்ரப்போசல் என்று சொல்லப்படக்கூடிய உங்களுடைய விருப்பத்தினரை எதிரில் இருக்கிறவங்க கிட்ட தெரிவித்து அதை நேர்மையான முறையில் அணுகி அதன் மூலமான சம்மதத்தை பெறக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு இன்றைக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும். வயதானவர்கள், ஒரு 40 வயது கடந்தவர்களுக்கு இன்றைக்கு மாமியார் மாமனாரிடமிருந்து அனுசரணையான சில பதில்கள், சில பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், ஒரு நீண்ட நாட்களாக கணவரின் பேரில் இல்லாத வகையில் ஒரு சொத்துக்களை எழுதி வைப்பது போன்ற அமைப்புகளில் இன்றைக்கு சந்தோஷம் வரக்கூடிய நாளாக சிம்மராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. புதிய நட்புகள் கூட இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு வரும். இன்றைக்கு அறிமுகம் ஆகக்கூடிய ஒருவர் வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடிய உறவாகவோ நட்பாகவோ மாறக்கூடிய தன்மை. ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருப்பதால், ராசியை குரு பார்ப்பதால் எண்ணம் பலிக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடத்தை அவரே பார்க்கிறார். விரையாதிபதி விரயத்தை பார்ப்பது என்கின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 6ஆம் இடத்துல உபசய ஸ்தானங்களில் சூரிய சந்திரர்கள் நல்ல பலன்களை செய்வாங்க. ஒரு பொதுவான ஒரு கருத்து அப்படின்னா கூட பல நேரங்களில் பொருந்தி போகின்ற கருத்தாகவே அந்த கருத்து அமையும். ஆகவே இன்றைக்கு நற்செலவுகள் வரும். ஒரு வீர தீர பராக்கிரமம் என்று சொல்லப்படக்கூடிய தைரிய உணர்வுகள் இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பிறக்கக்கூடிய அமைப்பு. நானும் ஒரு நிலையில் ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்து விடுகிறேன், எத்தனை நாளைக்கு தான் அந்த மாதிரி வளவளா குலகலான்னு இருக்கிறது, எனக்கும் ஒரு தைரியம் வரும் என்பதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய, தெரியப்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. பெரியவர்களுக்கு இன்றைக்கு கடன் பற்றிய கலக்கங்கள் விலகணும். கடனை எவ்வளோ நாள் தான் கட்டிக்கிட்டே இருக்கிறது, ஹவுசிங்களோட இருந்தாலும் சரி, அதாக இருந்தாலும் சரி. அல்லது சில பேருக்கு ஒரு மாத வருமானம் முழுக்கவே முக்காவாசியாவது வட்டிக்காகவே போய்கொண்டிருக்கிறது என்பது மாதிரியான சில நேரங்களில் ஒரு புதிய விழிப்புணர்வு யாரிடமாவது கடனை பற்றி பேசி இந்த கடனை குறைத்து கொள்வதற்கான ஆரம்ப அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும் இந்த நாளை கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சொல்ல முடியும். கன்னிராசியில் பிறந்த இளம் பெண்களுக்கு இன்றைக்கு சகோதர மேன்மையும் தந்தை மேன்மையும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். பெண்களுக்கு அண்ணனோ தம்பியோ உதவக்கூடிய அமைப்பு, அப்பா உங்களுடைய விருப்பத்திற்கு சம்மதிக்கக்கூடிய நிலைமை என கன்னிக்கு நல்ல நாள் என்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி இன்றைக்கு 5ஆம் இடத்தில் அதிர்ஷ்டத்தில் இருக்கிறார். லாபமும் அதிர்ஷ்டமும் இன்றைக்கு வரப்போகிறது. அதிர்ஷ்டம் வந்தாலே லாபம் வந்துடும். ஆயினும் இரண்டும் சேர்ந்து வருவது என்பது எப்போதோ அத்தி புத்தார் போல நடக்கக்கூடிய சில நிலைமைகள் இல்லையா? ஐயா, என்னங்க நடக்கும்? இன்றைக்கு ரொம்ப நாளாக எந்த விஷயத்தில் ஒரு முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த முயற்சி இன்றைக்கி பலிச்சிடும், இந்த வாரத்திலே கையில் கிடச்சிடும்ன்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கு வந்துவிடும்.
நம்ம இனிமேல் யாரையும் தேடி போக வேண்டாம். இந்த மாதிரியான இந்த சூழ்நிலைகளை இப்படி லாபகமாக கையாண்டால் இதன் மூலமாக நம்முடைய முயற்சியின் மூலமாக இது நல்ல விதமாக நடந்துருச்சு, அதிர்ஷ்டம் இப்போது கை கொடுத்து விட்டது என்கின்ற எண்ணம் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். 5ஆம் இடம் மிக வலுவாக லாபஸ்தானத்தோடு தொடர்பு கொள்கிறது. பிள்ளைங்களாலேயே லாபம் வருமானம் போன்றவைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளுக்கு கல்விகளுக்கு நம்முடைய கடமை தான், பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கணும், வேலை வாங்கி கொடுக்கணும், திருமணம் செய்து கொடுக்கணும்னா கூட அன்றைக்கு என்ன இருந்தாலும் பெற்றவன் திரும்ப பிள்ளைகிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம் இல்லையா, நம்முடைய வயதான காலத்தில் என்னை நீ பார்த்துக்கணும், நான் சம்பாதிக்க இயலாமல் போகும் பொழுது என்னை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நியாயமான எண்ணம் துலாம் ராசிக்கார பெற்றோர்களுக்கு இன்றைக்கு பிள்ளைகளின் மூலமாக பூர்த்தியாகக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். பசங்கிட்ட இருந்து இன்றைக்கி ரிட்டர்ன் கிடைக்கும். ஒரு அன்பாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அம்மா அப்பா நான் பார்த்துக்கிறேன் உங்களை, கவலைப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதல் நம்பிக்கை வார்த்தைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் துலாத்திற்கு இன்று. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மிக உயர்வுகள் கிடைக்கக்கூடிய யோக நாள். ஆன்மீக யாத்திரைகள், உல்லாச யாத்திரைகள், வயதுக்கேற்ற மாதிரி 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்வங்கள் இருக்கும். அவங்களுக்கு ஏதேனும் ஒரு தடவை புண்ணிய இடங்கள், புனித ஸ்தலங்கள் இதுகளை போய் பார்க்கணும், இந்த பெருமாளை போய் பார்க்கணும், இந்த சிவனை போய் வணங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் பலிக்கக்கூடிய அதற்கான பயண திட்டமிடல் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இளைய பருவத்தினருக்கு அந்த அளவுக்கு பக்தி இருக்காதே, ஏதோ ஒரு உல்லாசமான இடங்கள் அல்லது இந்த இடத்தை போய் பார்ப்பதன் மூலமாக வேலை தொழில் அமைப்புகள் ஏதாவது ஒரு இடத்திற்கு முன்னேற்றம் இருக்கும் என்பது போன்ற குடும்பத்தோடு சேர்ந்து அவரவர் வயதிற்கேற்றார் போல சில பிரயாண திட்டமிடுதல்கள் இந்த வாரத்திலேயே இந்த மாதத்திலேயே பயணம் செல்வதன் மூலமாக நோக்கம் நிறைவேறக்கூடிய அமைப்பு. வயதானவர்களுக்கு அந்த புனித தலங்களை பார்த்த திருப்தி, ஒரு இளைய பருவத்தினருக்கு இப்போ இங்கே போனோம், ஒரு வடக்கு நோக்கிய பயணம், ஒரு மேற்கு நோக்கிய பயணம் அல்லது தெற்கு நோக்கிய பயணத்தின் மூலமாக வேலை தொழில் அமைப்புகளில் இன்னாரை நம்பலாம், அல்லது இந்த வேலை இந்த தொழிலை செய்யலாம், அல்லது இவருடைய அறிமுகம் கிடைத்தது, இவரிடமிருந்து பணம் கிடைத்தது, இவரிடமிருந்து உதவிகள் கிடைக்கின்றன, இனிமேல் தைரியமாக இதையும் செய்யலாம் என்கின்ற பயண மேன்மையும் பயண நன்மையும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு காரோ பைக்கோ அமையக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதம் நிறைந்த நல்ல நாள்னு சொல்லலாம். பாக்கிய அதிபதி இன்றைக்கு பாக்கியத்தையே பார்க்கிறார், 3ஆம் இடத்தில் இருந்து பார்க்கிறார். சகலத்தையும் அனுபவிக்கக்கூடிய அத்தனை அதிகார அமைப்புகளும் அன்பாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நாள். குடும்பத்திலேயே இன்றைக்கி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கலாம், தாத்தா பாட்டியாக ப்ரொமோஷன் கிடைக்கலாம், அப்பாவாக அம்மாவாக ப்ரொமோஷன் கிடைக்கலாம். அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல ஒரு புதிய உறவு குடும்பத்திற்குள் வரக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக குழந்தை இல்லையே நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நிலைமை. எல்லாவற்றிலும் ஒரு நிம்மதியான சூழல். கடந்த ஒரு 5-6 வருஷமாக எதுவுமே நல்லா இல்லை, இப்போவாது பரவாயில்ல, பகவான் கண்ணை திறந்தார், ஒரு 2 மாதமாக 3 மாதமாக நல்லது நடக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் இன்னும் முழுசாக நடக்கலை. இந்த மாதிரியான ஒரு குழப்ப எண்ணங்கள், எதிர்பார்ப்பு எண்ணங்களோடு எப்போது நடக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு எண்ணங்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்திகளின் அடிப்படையில் அந்த எதிர்பார்ப்புகள் இந்த வாரத்திலேயே நிறைவேறக்கூடிய ஆரம்ப சில நல்ல நடவடிக்கைகள் கண்ணுக்கு தெரியக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. தந்தையின் சொத்துக்கள், தாயின் சொத்துக்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு, குறிப்பாக புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டு சொத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற, சீதனத்தை எதிர்பார்ப்பீங்க இல்லையா, கட்டி கொடுத்ததோட சரியா, நீங்கள் தானே எல்லாம் என்னை பார்க்கணும் அப்படின்ட்டு அம்மா அப்பாவின் மேல் ஒரு நிலையில் உரிமை அமைப்புகளை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல நாள் இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய சூரியன் இன்னைக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்லா தானே வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது, திடீர்னு ஸ்டக் ஆகிடுதோ அல்லது ஸ்டக் ஆகிடுமோ அல்லது ஸ்டக் ஆகிடுச்சோன்ற மாதிரியான எண்ணங்கள் வரக்கூடிய நாள். ஆனால் மதியம் 3 மணிக்கு பிறகு ஒன்றும் ஸ்டக் ஆகலை, வண்டி நல்லாவே போய்கிட்டு இருக்குன்ற ஒரு தைரியம் நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த நாளுடைய செய்தி என்ன? டக்குன்னு யாரையும் நம்பிடாதீங்க. ஒரு பசப்பு வார்த்தைகள், அதிகமான ஆசை காட்டக்கூடியவர்கள், 1 ரூபா கொடுங்க 10 ரூபாய் ஆக்கிடலாம், அல்லது இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒன்று இருக்குது, அல்லது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை மறைச்சி மனதை மயக்கி பேசுகிறார்கள் இல்லையா, அவர்களை இன்றைக்கு மகர ராசிக்காரர்கள் அடையாளம் கண்டுகொண்டு ஒதுக்கி வைக்க வேண்டிய நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஆகவே சுருக்கமாக இன்றைக்கு ராசி பலனை 2 வார்த்தையில் சொல்லிடலாம். பேராசைப்படாதீங்க. இந்த பேராசைப்படுவதன் மூலமாக இன்றைக்கே பெருநஷ்டம் ஏற்படலைன்னா கூட என்றைக்கோ ஒரு நாள் இது பெருநஷ்டம் என்பதை இன்றைக்கு உணரக்கூடிய அமைப்புகள். மாதம் முழுக்க நல்லா போய்கிட்டு இருக்கோம், ஆனால் 1 நாள் 2 நாள் மட்டும் சின்ன சின்ன இக்கண்ணா வைக்கும் இல்லையா, அந்த சின்ன சின்ன இக்கண்ணா வைக்கக்கூடிய நாளாக அட்டமாதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அதனுடைய பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் கடந்த ஒரு 2-3 வருஷமாக சோதனைகளை முழுக்கவே அனுபவிச்சிட்டிங்க. எவ்வளவுதான் உதவாங்கிறதோ அவ்வளோ உதவியும் வாங்கியாச்சு. இனிமேல் ஒன்றும் பெரிய நஷ்டங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது மகர ராசிக்கு
கிடையாது. ஆகவே எதையும் மதியம் 3 மணிக்கு பிறகு சமாளித்துக் கொள்ளக்கூடிய நல்ல நாள் மகரத்திற்கு இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு ராசியில் அமர்ந்து அங்கே 1-7 குடையவர்களுடைய இணைவோடு 7ஆம் இடம் பார்க்கப்படுகிறது. என்ன ஒன்று, மனைவியாலேயோ கணவனாலேயோ இன்றைக்கி நல்லதுகள் நடக்க போகுது. வேலைக்கு போகின்ற மாதரசிகள் பெண்மணிகள் அனைவருக்குமே இன்றைக்கு குடும்பத்தால் நிம்மதி இருக்க போகுது. நான் தான் வேலை செய்கிறேன், நான் தான் குடும்பத்தை காப்பாற்றுறேன், அங்கே புருஷனாவது நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், அதுவும் அவருக்கு கிடையாது. சாயந்தரத்தில் நான் வந்தால் வீடு போட்டபடி அப்படியே கிடக்குது. பிள்ளைங்களும் என்னுடைய வேலைப்பழுவை என்னுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிறதே இல்லை. நான் ஒரு இயந்திரம் ஆயிட்டேன், மெஷின் ஆயிட்டேன். இந்த மாதிரியான மனப்புழுக்கத்தோடு இருக்கக்கூடிய கும்பராசிக்கார மாதரசிகள் அனைவருக்குமே குடும்பம், அம்மா நான் இருக்கிறேன், மனைவி கணவர் நன்றாக இருக்கிறோம், நல்ல விதமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், இந்த மாதிரியான ஒரு ஆறுதல் எண்ணங்கள் வரக்கூடிய, ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வுகள் வரக்கூடிய, நம்முடைய மனைவி கஷ்டப்படுகிறார், நம்முடைய கணவன் கஷ்டப்படுகிறார், நமக்காகத்தான் இந்த குடும்பம் இருக்கிறது என்கின்ற ஒரு நிலையில் ஆதரவு வார்த்தைகள் வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. 1-7 கூடியவங்க ஒன்றாக இருக்கும்போது இளைய பருவத்தினருக்கு யார் வாழ்க்கை திணறு என்பது தெரியக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படும்னு சொல்லியிருக்கிறேன். அதே போலவே நட்புகளில் கடந்த காலங்களில் கசப்புகள் இருந்தவர்கள், ஒரு பெரிய நண்பர், ஒரு உயரிய நண்பர், இந்த நண்பர்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை விட்டு அதன் மூலமாக நட்பு விரிந்து விடுமோ, ஒரு சரிந்து விடுமோ என்பது போன்ற எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டு மீண்டும் இணையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது கும்பத்திற்கு இன்று. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 6-12ஆம் இடங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்கின்றன. 12ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி இருக்கிறார். கடன்கள் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். விரய செலவுகள் ஏற்படும். தயவுசெய்து கொஞ்சம் பாக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. வீட்டிலிருந்து கிளம்பும் போதே அந்த கிரெடிட் கார்டு என்கின்ற ஒரு சிறிய எல்லாவற்றிலும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அந்த கடன் அட்டையை அப்படியே வச்சுட்டு வேணும்னே மறந்துட்டு வெளியே வரக்கூடிய நாள் இன்றைக்கி. யாருக்கிட்டையும் இன்றைக்கி ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. யாருக்காகவும் இன்றைக்கி போய் முன்னாடி நிற்கக்கூடாது. நானாச்சு உனக்கு ஏன் அழுகிற, ஏன் கஷ்டப்படுறேன், நான் பார்த்துக்கிறேன், இந்த வார்த்தைகளை இன்றைக்கு கவனமாக யோசித்து சொல்ல வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. சமீபத்தில் கிரெடிட் கார்டில் நான் வாங்கலை, இன்னொருத்தர் வாங்கினேன், நட்புக்கு வாங்கி கொடுத்தேன், உறவுக்கு வாங்கி கொடுத்தேன், ஆனால் என்ன மாட்டி விட்டு போயிட்டாங்கன்ற மாதிரியான தானே கடனை கட்ட வேண்டிய, ஆனால் அந்த பணத்தை செலவழிக்காத, அடுத்தவர்களின் மூலமாக ஒரு நிலையில் பாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் நல்லவன் வாழ்வான் என்கின்றதன் அடிப்படையில் உங்கள் நல்ல குணத்துக்காகவே இன்றைக்கு இந்த பிரச்சனைகள் தீரப்போகுது என்பது மாதிரியான ஒரு பிரச்சனை தீர்வதற்கான, கடன் தீர்வதற்கான, மன அழுத்தம் தீர்வதற்கான சட்ட நடவடிக்கைகளிலிருந்து தப்பி போகின்ற 6-12ஆம் இடங்கள் இன்றைக்கு சுபத்துவமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் எல்லாவற்றிலும் நாம் வெளியே வந்து விடுவோம் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அரசாங்க அமைப்புகள் கூட இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு துணை நிற்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் ஒருவர் கேட்டிருக்கின்ற நல்ல கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா அந்த காலண்டரில் அல்லது பஞ்சாங்கங்களில் இந்த மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள்னு போட்டிருக்கிறாங்க. இந்த மேல் நோக்கு நாளில் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப உயர்வாக நல்லா இருக்குமா, அது சுப நாள் தானா? இந்த கீழ் நோக்கு நாளில் எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடாதா, அன்றைக்கு செய்கிறதுனால கீழ் நோக்கு தாழ்வான நிலைக்கு போயிடுவோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நீண்ட விளக்கத்தை ஒருத்தர் எதிர்பார்த்திருக்கிறார். உண்மையில் ஒரு மாதிரியாக மேல் நோக்கு நாள் அப்படின்னு கேலண்டரில் போட்டிருக்கும் போது இன்றைக்கு எல்லாத்தையும் நல்லா செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் தான் நிறைய பேருக்கு வரும்ன்றது உண்மை. ஆனால் ஜோதிடம் அறிந்தவர்களுக்கு இது அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு புரியும். மேல்நோக்கு நாள் என்பது ஒரு சாதகமான நாளாகவோ, கீழ்நோக்கு நாள் என்பது ஒரு கெட்டவைகள் சாதகமற்றவைகள் நடக்கக்கூடிய நாளாகவோ, இன்னொன்று இடையில இருக்கும் சமநோக்கு நாள்னு இருக்கும். அந்த சமநோக்கு நாள்னா நல்லதும் கெட்டதும் கலந்த நாளாகவோ நிறைய பேர் உங்களை அறியாமலே நிலச்சிக்கிறீங்க. அது அப்படி அல்ல. இந்த மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் சமநோக்கு நாள் என்பது மேலே இருந்து செய்யக்கூடிய சில விஷயங்களையும், பூமிக்கு அடியில் அதாவது பூமிக்கு மேலே செய்யக்கூடிய சில விஷயங்களையும், கீழ்நோக்கு நாள் என்பது பூமிக்கு அடியே பூமியை நோண்டக்கூடிய சில விஷயங்களையும், பூமியின் மேலே சமமாக செய்யக்கூடிய சில விஷயங்களையும் குறிக்கக்கூடியது அந்த பஞ்சாங்கத்தில் பொதுவான சில விஷயங்கள். நட்சத்திரம் திதி போன்றவைகளை கணக்கிடும் பொழுது சில விஷயங்கள் மேலிருந்து செய்யக்கூடிய மேலே செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, ஒரு மரம் நடுறோம், அந்த மரம் என்ன பண்ணுது, முளைச்சி மேலே அப்படியே நேராக மேலே போகுது. அப்போ ஒரு மரம் நடுவதற்கு மேல் நோக்கு நாள், மேலே நோக்கக்கூடிய நல்ல நாள். அஸ்திவாரம் போட்டிங்க, மேலே பில்டிங் கட்டலாம், அன்றைக்கி அது நல்ல நாள். ஒரு மேலே எதையும் எழுப்பக்கூடிய சில விஷயங்களுக்கு மேல் நோக்கு நாளில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதை தடைகளின்றி செய்யக்கூடிய சில விஷயங்கள் உண்டுன்றதாங்க இந்த காலண்டரில் போட்டிருக்கிற மேல் நோக்கு நாளுக்கு அர்த்தம். ஆக சாதகமற்றது சாதகமற்ற அது நல்ல நாள் கெட்ட நாள்ன்றது இல்லை.
மேலெழும்பி மேலே பார்க்கக்கூடிய சில விஷயங்களை செய்யக்கூடியதற்கு ஏற்ற நாளாக அந்த நாள் அமைஞ்சிருக்கு. கீழ்நோக்கு நாள், பூமியை நோண்டக்கூடிய கிணறு வெட்டணுமா, கீழ்நோக்கு நாளில் செஞ்சிங்கன்னா கிணறு நல்லா வெட்டலாம். கிழங்கு பயிறு வகைகள் இந்த மாதிரியான பூமிக்கு உள்ளே துளைத்து கொண்டு போகக்கூடிய சுரங்கம் வெட்டுவது, கிணறு நோண்டுவது, பூமிக்கு அடியிலேயே அஸ்திவாரம் போடக்கூடிய அமைப்பு. ஒரு அஸ்திவார குழி என்ன பண்ணுறோம், பூமியை நோண்டிட்டு அந்த குழிக்குள்ளே தானே அஸ்திவாரத்தை போடுறோம். அந்த மாதிரியான கட்டிடம் கட்டுவதற்கு அஸ்திவாரம் போடக்கூடியது, கிணறு தோண்டுவது போன்ற பூமிக்கு கீழே நோக்கி செய்யக்கூடிய சில விஷயங்களை குறிக்கக்கூடிய அமைப்புகளை செய்வது. அப்படியே அந்த கீழ்நோக்கு நாள், அந்த அமைப்புகளை அன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கீழ்நோக்கு நாளில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்பீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஐயா, அந்த சமநோக்கு நாள் இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரோடு போடுறது மாதிரியான மேலும் போகாமல் கீழும் போகாமல் பூமியோடு சேர்ந்து சமமாக இருக்கக்கூடிய பயிரிடக்கூடிய சில விஷயங்களை. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம விவசாயத்தில் தான் எல்லாமே இருந்தோம். கிணறு வெட்டுறதுக்கும் அஸ்திவாரம் போடுறதுக்கும் தான் அந்த மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள். எல்லாருக்குமே இந்த மாதிரி இத்தனை தொழில்கள் இல்லாத, சமூக ஊடகங்கள் இல்லாத அந்த காலத்தில் அவரவர் பயிரிட்டு கொண்டு சில விஷயங்களை தானே செஞ்சோம். அந்த மாதிரியான அமைப்புகளுக்காக இந்த மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் என்பவை நட்சத்திரம் திதியின் அடிப்படையில் 5 பஞ்ச அங்கங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பஞ்சாங்க கணிதத்திற்காக ஏற்பட்டவைகள் தானே தவிர, இப்போது இந்த நம்முடைய நேயர் கேட்டதைப் போல மேல்நோக்கு நாள் என்றால் அன்றைக்கு செய்வது எல்லாமே அதிர்ஷ்டமாக இருக்கும், கீழ்நோக்கு நாளில் அன்றைக்கு செய்கிறது எல்லாமே கொஞ்சம் சாதகமற்றையாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல், பஞ்சாங்கத்தில் உள்ள இந்த கீழ்நோக்கு மேல்நோக்கு சமநோக்கு நாட்களுக்கான அர்த்தம், உண்மையான நிலை என்பது இதுதான் என்பதே உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.